ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் டெல்லியில் ராகுல் காந்தியை சந்தித்து 1 மணி நேரம் பேசியிருந்தார் கனிமொழி. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெபர்சன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெபர்சன், விவரங்கள் என்ன? வரும் சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியுடன் கூட்டணி என்பது தொடர்பாக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தொடர்ந்து தங்களுடைய நிலைப்பாடுகளை தெரிவித்து வருகிறது. அந்தந்த கட்சிகளோடு ஒப்பந்தங்களும் போடப்பட்டு தொகுதி பங்கீடுகள் பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் திமுக காங்கிரஸ் ஏற்கனவே கூட்டணியில் இருக்கிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணியை உறுதி செய்து கொள்வதற்காக கடந்த டிசம்பர் முதல் வாரத்தில் அக்கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோட்டேங்கர் தலைமையில் 5 பேர் கொண்ட குழுவினர் பேச்சுவார்த்தை குழுவாக அமைக்கப்பட்டு திமுகவை நேரடியாக பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதற்காக அறிவாலயத்தில் வந்து திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலினை அறிவாலயத்தில் சந்தித்து சென்றிருந்தார்கள். இந்த நிலையில்தான் பின்னர் கிறிஸ் சோட்டேங்கர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கும் போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூடுதல் இடங்கள்ல போட்டியிட வேண்டும் என்பது தொடர்பான கருத்துக்களை தொடர்ந்து பொதுவெளியில் கூறி வந்தார். இந்த நிலையில் அவருக்கு ஆதரவாக தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளும் தொடர்ச்சியாக இது போன்ற கருத்துக்களை அவ்வப்போது தெரிவித்து வந்தார்கள். இது திமுகவை அவ்வப்போது திமுக தலைவர்களும் இதற்கு எதிர்மறை கருத்துக்களை தெரிவித்து வந்த நிலையில் இது போன்று பொதுவெளியில் கூட்டணி தொடர்பாக யாரும் பேச வேண்டாம், பேசினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என காங்கிரஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல திமுகவினரும் பேச வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் திமுக எம்பி கனிமொழி நேற்று டெல்லியில் ராகுல் காந்தியை சந்தித்து 1 மணி நேரத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்தியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தையில் என்ன பேசினார்கள் என்பது தொடர்பான தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு தலைவராக இருக்கக்கூடிய கிறிஸ் சோட்டேங்கர் தொடர்ந்து பொதுவெளியில பல்வேறு விஷயங்களை கூட்டணி தொடர்பாக பேசி வருவது திமுகவை அதிருப்தியில் ஏற்படுத்தி இருப்பதாகவும், உடனடியாக அந்த கூட்டணி கட்சியில் பேச்சுவார்த்தை குழுவின் தலைவராக இருக்கக்கூடிய கிறிஸ் சோட்டேங்கரை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து பேசியதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு உள்ளிட்டவை குறித்து பொதுவெளியில் பேச வேண்டாம், தலைமைக்கு உள்ளே பேசி முடிவெடுத்துக் கொள்ளலாம், திமுக தலைமையும் காங்கிரஸ் தலைமையும் ஒற்றுமையாக பேசி ஒரு நல்ல ஒரு சுமூகமான முடிவை எடுக்கலாம் என்ற கருத்தையும் முன்வைத்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் பொதுவெளியில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இது போன்று சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்துவிட்டு அந்த குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான முடிவு எடுப்பது என்பது எப்படி என்பது தொடர்பாகவும் கனிமொழி ராகுல் காந்தியிடம் பேசியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அந்த குழுவினுடைய தலைவரை மாற்றுவது அல்லது வேறு குழுவை அமைப்பது, தலைமையோடு பேசிக் கொள்ளலாம் என்பது தொடர்பான தகவல்களுக்கு எந்த ஒரு இசையும் ராகுல் காந்தி தெரிவிக்காமல் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இருப்பினும் முதல் வாரத்துல திமுக தரப்பிலையும் குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவினருடன் இந்த குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்ற யூகமான ஒரு தகவலும் தற்போது பரவி வருகிறது. 1 மணி நேரம் ராகுல் காந்தியுடன் கனிமொழியினுடைய சந்திப்பானது தற்போது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாக அனைத்து கட்சியினரிடையே பேசு பொருளாக மாறியிருக்கிறது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.